எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாம் சொந்த வீட்டுல இருக்காங்க, நான் மட்டும் தான் வாடகை வீட்டுல இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் என் பாதி இப்படி இருக்குமோ தெரியலையே. நான் சும்மா பேசுறேன், தெரிஞ்சுதான் பேசுறேன், தெரியாம பேசுறேன். இந்த 10 வருஷத்துல எத்தனை வீடு மாறி இருக்கு. நம்ம மாறும் போதெல்லாம் நம்மளுக்கு இன்னும் ஒரு வீடு இல்லையே, சொந்த வீடு இல்லைங்க. அவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? வீடு இல்லாதவங்க இந்த காலத்துல யாருமே மதிக்கிறது இல்லை. அந்த நிலைமை என் குழந்தைங்களுக்கு வரக்கூடாதுன்னு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கடத்துல இருந்து வெளியில வந்து ₹1 போட்டு சேர்த்து வச்சுட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னு இருக்காரு. கஷ்டத்தையும் பார்த்துக்கணும், உன்னையும் பார்த்துக்கணும், வீட்டு செலவும் பார்த்துக்கணும், எல்லாமே பார்த்துக்கணும். உண்டி கஷ்டம் தான் சுபா. உங்க அப்பா அம்மா உன் தம்பியை உங்களுக்கு சேர்த்து வச்ச மாதிரி எங்க அப்பா அம்மா எங்களுக்கு ஒன்றும் சேர்த்து வைக்கல. எங்களுக்கு நாங்க தான் சேர்த்து வச்சுக்கணும், எங்க பசங்களுக்கு நான் தான் சேர்த்து வைக்கணும். ஏமா எங்க அப்பா சும்மா சண்டை போட்டு இருக்கிற? உனக்கு வாடகை வீடு இருக்குதுன்னு அசிங்கமா இருக்குது. அதுக்கு ஒரு இல்லாம எத்தனை பேர் திரும்ப கஷ்டப்படுறாங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் என்ன தம்பி நல்லா படிக்கீங்கம்மா. நாங்க நல்லா படிச்சு ஒரு சொந்த வீடு வாங்கலாம். மட்டமா பார்த்தவங்க மட்டமா பேசணும். அவங்க முன்னாடி எல்லாம் ஒரு நாளைக்கு நல்லா வரும் சுபா. அந்த நாளைக்கு கொஞ்சம் பொறுத்துன்னு இருக்கு சுபா. நம்மளுக்கும் ஒரு நல்ல விடிவு பிறக்கும். சாரிங்க, உங்களை புரிஞ்சுக்காம நான் பேசுறேன்.